ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஹா இங்கிலீஷ் வித் காயோ சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னா கிராமரில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏ அண்ட் தி இதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டிகல்ஸ்னாலே நிறைய பேருக்கு பயமாக இருக்கும். எந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஏன் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல த யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ எண்டில் எந்தவித கன்ஃபியூஸும் உங்களுக்கு இருக்காது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டிகல்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, நவுனுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆர்டிகல்ஸை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து இன்டெஃபினைட், இன்னொன்று வந்து டெஃபினைட். ஓகேங்களா? இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் அப்படின்னா வந்து தெரியாத விஷயம் இல்லைன்னா காமனான விஷயம் பற்றி பேசும்போது ஏ ஏன் யூஸ் பண்ணுவோம். டெஃபினைட் ஆர்டிக்கல் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோன்னா அந்த இடத்துல வந்து நம்ம த யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் வவ்வல்ஸ் அப்படிங்கிற செட் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த 5 லெட்டர்ஸ் வந்து வவ்வல்ஸ். மற்ற ஆல்ஃபபெட்ஸ்க்கெலாம் என்ன பேருன்னா கான்சோனன்ட்ஸ். இப்போ வந்து ஏன் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி நம்ம ஏன் யூஸ் பண்ணணும். ஒரு வார்த்தை வவ்வல் சவுண்டோட ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏன் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன் ஆப்பிள், ஏன் ஆரஞ்ச், ஏன் எலிஃபண்ட், ஏன் ஹவர். இதில் ஆப்பிள், ஆரஞ்ச், எலிஃபண்ட் இதெல்லாமே ஸ்டார்டிங்கில் வவ்வல்ஸ் வருது. ஹவர் அப்படிங்கிறது மட்டும் ஸ்டார்டிங்கில் வவ்வல்ஸ் வரலை. ஆனாலுமே ஹவருக்கு முன்னாடி நம்ம ஏன் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் பார்த்தீங்கன்னா ஹெச்ங்கிற வார்த்தையில் இந்த வேர்டு தொடங்குது. ஆனால் ஹெச் வவ்வல் இல்லை. ஆனால் நம்ம இந்த வேர்டை சொல்லும்போது அவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே ஹெச் சைலண்ட் லெட்டர். அப்போது நம்ம சொல்லும்போது அது வந்து வவ்வல் சவுண்டு வர்றதுனால நம்ம அதுக்கு முன்னாடி ஏன் யூஸ் பண்ணுறோம். ஹவர், ஹானஸ்ட் இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்ணுவோம். ஏனுக்கு வேறு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன் எக், ஏன் அம்பர்லா, ஏன் ஏரோப்ளான். சென்டென்ஸில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏன் ஏரோப்ளான். நெக்ஸ்ட்டு ஏ எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு வார்த்தை ஸ்டார்டிங்கில் கான்சனன்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அங்கே ஏ யூஸ் பண்ணுவோம். ஏ கேப்டன், ஏ மேன், ஏ டைகர், ஏ உமன், ஏ பெட், ஏ பாய் எக்ஸெட்ரா. இந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடிலாம் நம்ம ஏ யூஸ் பண்ணுவோம். ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணும்போது எப்படி மேக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பாய் அப்படின்னு மேக் பண்ணலாம். ஓகே, இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் ஏ அண்ட் இதை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டெஃபினைட் ஆர்டிக்கல் தி பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு நபரையோ இல்லை ஒரு பொருளையோ குறிக்கும்போது நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். த வந்து வவ்வல் சவுண்ட், கான்சனன்ட் சவுண்ட்ஸ் எது கூட வேணும்னாலும் வரும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தே கிளீன்டு த கிச்சன் எஸ்டர்டே. நேற்று தான் சமையலறை க்ளீன் பண்ணாங்க. இங்கே கிச்சன் வந்து ஸ்பெசிஃபிக்காக குறித்து சொல்கிறதுனால நம்ம அந்த இடத்துல தி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ஏ ஏன் தி இதுக்கு மூணுக்குமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். சி பாட் ஏன் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஆரஞ்சுங்கிறது வந்து வவ்வல் சவுண்டு வரதுனால அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஐ சா எ கேட் அவுட் சைடு. நான் வெளியில் பூனையை பார்த்தேன். இங்கே நவுன் சிங்குலர், கான்சனன்ட் சவுண்ட் இருக்கிறதுனால இங்கே நம்ம ஏ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஐ வாட்ச்டு த சன்செட். நான் சன்செட் பார்த்துட்ருக்கேன். இதில் பர்டிகுலராக சொல்கிறதுனால நம்ம இங்கே தி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சி இஸ் ஈட்டிங் ஏன் ஆப்பிள். அவள் ஆப்பிள் சாப்பிட்ருக்கா. இதில் ஆப்பிள் வவ்வல் சவுண்ட் வரதுனால நம்ம ஆப்பிளுக்கு முன்னாடி ஏன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹி வாண்ட்ஸ் அ ட்ரிங்க். அவனுக்கு தண்ணி தேவை. இதில் சிங்குலர் நவுன், கான்சனன்ட் சவுண்ட் வந்திருக்கு. அதனால் நம்ம ஏ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வி க்ளீன் த ரூம். நாங்கள் ரூம் க்ளீன் பண்ணோம். இது ப்ளூரல் நவுன், ஸ்பெசிஃபிக்காக வர்றதுனால நம்ம இங்கே த யூஸ் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு சிங்குலர் நவுன் ப்ளஸ் வவ்வல் சவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம அங்கே ஏன் யூஸ் பண்ணணும். சிங்குலர் நவுன் ப்ளஸ் கான்சனன்ட் சவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம அங்கே ஏ யூஸ் பண்ணணும். ப்ளூரல் நவுன் ப்ளஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்துச்சுன்னா அங்கே நம்ம தி யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.